பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் காணவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உம்மை மாறாவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மனவாளரே உம்மை மாறாவேன். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளோ. மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளோ. மகிழ்ச்சியின் மகுடம். அப்படி ஆராதிப்போமா? மகிழ்ச்சியின் மகுடம். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா. கவலைகள் பெருகி கால்கள் சறுக்கி தடுமாறும் போதும் தாங்கி நிற்கிருபையினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போதும் தாங்கி நிற்கிருபையினா. மகிழ்ச்சியின் மகுடம் என் மனவாளனே. மகிழ்ச்சியின் அப்படியே கையை உயர்த்தி லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான மகிமையை பாராட்டுவோம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு ஆமென் லேசான காரியம் உமக்கு. பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன்
யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது. என்ன 2 அல்லது 3 நிமிடங்கள் அவரை ஆராதிப்போமா? அப்படியே கையை உயர்த்தி, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரில் ஊற்றே நீராவாய், உண்மையின் வழியே நீராவாய், உயிரில் ஊற்றே நீராவாய், உண்மையின் வழியே நீராவாய், உறவில் பிறப்பே நீராவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீராவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம், நீரில்லாத நாளெல்லாம் தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, என்னம் தேவை கிருபை தாருமே, இன்னம் தேவை கிருபை தாருமே, தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபையே, தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபையே, மானம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ, மானம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ, போதுமே உம் கிருபை ஜீசஸ், போதுமே. கடைசியாய் எல்லாருமாய் அல்லேலூயா, 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அற்புதமாய் பாடியிருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மகளை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்கள், நாம் நம்முடைய உயிரை விட அதிகமாக கடவுளுடைய வார்த்தையை மதிக்கணுமா? உயிரை விட அதிகமாக கடவுளுடைய வார்த்தையை மதிக்கணும். இந்த உலகத்தில் ஆண்டவர் பயங்கரமான பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அவரைகளை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே நாம் கடவுளுடைய சமூகத்தில் வந்து ஆராதனை பண்ணோம், காணிக்கையை கொடுத்தோம். இப்போதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். வாசிக்கலாம். இந்த மாதத்தில் கடவுள் நமக்கு நினைப்பூட்டின ஒரு வார்த்தை யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். இந்த உரையாடல் யாருக்கும் நடக்கிறது என்றால், படைத்த இறைவனாகிய தேவன் இங்கே மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக வந்து அவர் ஆரம்ப கால ஊழியத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் அவர் வித்தியாசமாய் தெரிந்து கொள்ளுகிறார். அன்றைக்கு கவனியங்கள், என் பின்னே வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி பேதுருவை அழைத்தார். கவனிங்க, ஆண்டவர் இவ்விதமாய் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை பார்க்கிலும் நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்றெல்லாம் வேதத்தில் எத்தனையோ பாத்திரங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அதுபோல ஒவ்வொருவரையும் விசேஷமாய் தெரிந்து கொண்டு அழைக்கிறார். அப்பொழுது கவனியுங்கள், அவர் பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனை அழைத்தார். அந்த பிலிப்பு என்கிற அந்த மனுஷன் போய் நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷங்கிட்ட நியாயப்பிரமாணத்தில் மோசே தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிறவரை குறித்து நான் கண்டேன், ஆகவே அவரை வந்து பார் என்று சொல்லி அந்த நாத்தான்வேல் என்கிற மனுஷனுக்கு இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் நாசரேத் என்கிற ஊரிலிருந்து வந்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அப்பொழுது அவிசுவாச அறிக்கையை தான் சொல்லுகிறான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அப்படின்னு அவர் அவிசுவாசமாய் சொல்லும் பொழுது வந்து பார் அப்படின்னு சொல்றாரு. எப்பா போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கைட்டு விட்டுட்டு போகலை, அங்கே சரியாய் ஆத்துமாதாயம் செய்கிறார். வந்து பார் அப்படின்னு சொல்லி கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய பெற்றோராய் அந்த நாத்தான்வேலை இயேசுவினிடத்தில் வந்து அழைத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கி நாம் கூட நம்முடைய அற்புதங்களை, நான் ஆலயத்துக்கு போனேன், கடவுள் என்னை சுகமாக்கினார், ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நீயும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு வர வேண்டும். நீ போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே ஒரு நல்ல ஆத்ம ஆதாயம் செய்கிற மனுஷனாக பிலிப்பு காணப்பட்டார். அப்போது கவனிங்க, அந்த பிலிப்போடு கூட அந்த நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் முதல் முறையாக இயேசுவை சந்திக்க வருகிறான். அப்படி இயேசுவை சந்திக்க வரும்போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் என்னவென்றால், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் பிரமித்து போய், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே, பிலிப்பு வந்து
என்னிடத்தில் வருவதற்கு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், இப்ப விசுவாசம் வந்துருச்சு அந்த நாத்தான்வேலுக்கு. ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று இப்பொழுது விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார். அதற்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா நீ விசுவாசிக்கிறாய்? உன் வாழ்க்கையில இன்று முதல் இதைவிட பெரிய காரியங்களை காண்பாய். ஆமென். உன் வாழ்க்கையில இது முதல் பெரிய காரியங்களை காண்பாய். எப்ப இந்த கொஞ்சம் நான் உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன் அப்படின்னு சொன்னதுக்கே நீ இப்படி விசுவாசிக்கிறாய் என்றால், இனி வரும் நாட்களிலே இதைவிட பயங்கரமான காரியங்களை நான் செய்ய போகிறேன், நீ அதை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. பாவிகள் மனம் திரும்புவார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாவார்கள், முடவர்கள் நடப்பார்கள், சப்பானிகள் எழுந்திருப்பார்கள், பேய்கள் அலறி ஓடும். ஏன்? மரித்தவர்களும் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அதை நீ காணப்போகிறாய். இன்று முதல் இதைவிட மிகப்பெரிய அற்புதங்களை அடையாளங்களை நீ காணப்போகிறாய் என்று சொல்லி அங்கே கவனிங்கள், ஒரு வாக்குத்தத்தமாய் நாத்தான்வேலுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதற்கே ஆச்சரியப்பட்டுட்டா எப்படிப்பா? இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய். இந்த காலை வேளையிலே இந்த மாசத்தின் முதல் வாரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, ஒருவேளை சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பமாய் வைத்திருப்பீர்கள், அல்லது மனசுக்குள்ள நினைச்சிருப்பீங்க. சின்ன விஷயம் அது நடந்திருக்கும். அது நீங்க நடந்ததுனால சந்தோஷப்பட்டு அப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக நீங்கள் விசுவாசித்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த புதிய மாசத்தில் இதை விட பெரிய அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நீ நடக்க காணப்போகிறாய். இதை விட பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் உயிரையே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக நான் உயிரை கொடுத்திருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிற காரியங்களை நான் செய்ய மாட்டேனா? ஆமென். எது உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிறதோ, எது உங்களுக்கு கஷ்டமாய் தோன்றுகிறதோ, இது நடக்காது, இது கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியங்களை உன் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றி காட்டுவேன், நடத்தி காட்டுவேன். நம்முடைய அப்பாவை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில் இரும்பு மனிதர் என்று சொல்லப்படுகிற பிளம்பிங் வேலையை செய்கிற ஒரு ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்கிற தேவ மனிதர், கவனிங்க, ஆரம்பத்தில் அவர் மனைவியின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டார். சாதாரண ஒரு பிளம்பர். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டதற்கு அவருக்கு ரொம்ப பரவசம், ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனா அவரை கொண்டு கர்த்தர் பிரமிப்பான காரியங்களை செய்தார். அவருடைய மனைவி உட்பட 23 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்றைக்கு வட இந்திய பகுதிகளில் ஊழியர்களை கொண்டு அல்ல, சாதாரண விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் செத்தவர்களை கூட உயிரோடு கூட எழுப்புகிறார். கையை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? இந்த காலை வேளையில சின்ன கட்டிக்கு நீ பயந்து கொண்டு இருக்கலாம், சின்ன வியாதிக்கு பயந்து கொண்டு இருக்கலாம், நல்ல சின்ன அல்சருக்கு, ஏதோ சரீரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு நீ பயந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ என்ன ஆகுமோன்னு சொல்லி பயப்படாது. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொல்லுகிறார், இன்று முதல் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை நீ பார்க்கும்படிக்கு நான் உனக்கு செய்வேன். நான் நாம் கிரகிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஒரு சாதாரண ஒரு
மதத்தில் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் பெயர் பால்யாங்கிச்சோ. ஒரு சிறுமியின் மூலமாக தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் கவனிங்க, அந்த இந்த தென்கொரிய தேசத்தில் உலகத்திலேயே யாருமே கட்டாத மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினார். கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை அவர் சம்பாதித்து அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரராய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் என்னாலே என்ன முடிய போகுது? நான் வயசாகி போச்சு, நான் ஒரு கிழவி, நான் ஒரு கிழவன், எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறேன். உங்கள் பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. ஹல்லேலூயா. கடந்த 1ஆம் தேதி சொன்னேன், கர்த்தர் பெரிய காரியங்களை கவனிங்க, அற்பமான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. கவனிங்க, எலியா என்கிற ஒரு மனுஷனுக்கு கைகளிலே தண்ணீர் வார்த்தாராம். எலிசா என்கிற ஒரு மனுஷன் உடன் வேலைக்காரனா இருந்த, வேற வேலையே செய்யல. அவர் சாப்பிட்டு வெளியே வரும்பொழுதெல்லாம் இவர் சொம்பு எடுத்துக்கிட்டு போய் அவர் கையில் ஊற்றுவார், அவர் கை கழுவார். இந்த ஊழியத்தை தான் செய்து கொண்டிருந்தார். அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று அறிந்த பொழுது கவனிங்க, அவரை விடாமல் பின்பற்றுகிறார். அவரை விடாமல் பின்பற்றி கவனிங்க, என்னை ஏன் தொந்தரவு செய்கிறாய், எனக்கு பின்னாடி ஏன் வருகிறாய் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை இல்லை, இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க, ஆகவே உங்கள் கிட்ட இருக்கிற அந்த வல்லமையின் அந்த வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொன்ன பொழுது, நீ அரிதான காரியத்தை கண்டாய், ஆகவே நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ பார்த்தால் அந்த காரியம் உனக்கு நடக்கும். ஆகவே பின்தொடர்ந்து கவனிங்க, சும்மா இல்லைங்க, அங்கே இங்கே அலைந்து கொண்டு இருக்கும்பொழுது விட்டில்லை, அவர் கூடவே போகிறார். கில்காலுக்கு போனால் கில்காலுக்கு போகிறார், யோர்தானுக்கு போனால் யோர்தானுக்கு போகிறார், அங்கே போனால் அங்கே போகிறார். அவர் அப்படியே பின்னாடியே பின்தொடர்ந்து, ஸ்தோத்திரம். கவனிங்க, ஊழி என்பது சாதாரணம் கிடையாது. கீழ்ப்படிதலை கொடுக்க வேண்டும், பயங்கரமான தியாகங்களை செய்ய வேண்டும், பயங்கரமான அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கவனிங்க, ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமா அதி பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, எலியாவை திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் அக்னிமயமான அந்த சுயல் காற்றில் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்க்கிறார். பார்த்து, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் குதிரமா இருந்தவரே அப்படின்னு சொல்லி மார்பிலை அடித்து கொள்ளும் பொழுது கவனிங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டவனே இவருக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஒரு சால்வை அவர் மேல் விடுகிறது. அவருக்கு தெரியாது அந்த சால்வையில் அவ்வளோ பயங்கரமான வல்லமை இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் சோர்ந்து போய் ஒரு விரக்தியோடு கூட, ஒரு ஏமாற்றத்தோடு கூட அவர் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார். என் மேலே கையை வச்சு அபிஷேகித்து உனக்கு இன்னும் முதல் இரட்டிப்பான வல்லமை வரங்கள் செயல்படும், இது மாதிரிலாம் ஜெபம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பில் அப்படியே வரும்போது கரை புரண்டு ஓடுகிறது ஒரு ஆறு. ஆனால் கடக்க முடியாது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சால்வை எடுத்து அப்படியே முறுக்கி அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த ஆற்று தண்ணீரை பார்த்து எலியாவின் தேவன் எங்கேன்னு வெறுப்பில் அடிக்கிறாரு. நடந்த காரியம் என்னவென்றால், அந்த யோர்தான் 2 அப்படியே பிளக்கிறது. பிரமிச்சு போய் அப்படியே நிற்கிறாரு. இவர் விசுவாசத்தெல்லாம் அடிக்கல, இவருக்கு எலியாவின் தேவன் எங்க, ஒரே அடிதான். அந்த ஆறு அப்படியே 2 பிளக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த சகனத்திலிருந்து எலிசாவின் மீது பயங்கரமான வல்லமை, தேவ வல்லமை 2 மடங்காய் செயல்படுகிறது. எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தார் என்று கடந்த 1ஆம் தேதி சொன்னேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் தம்மை அண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, தமக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு, தம்முடைய வார்த்தையின்படியே நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு கவனிங்க, அவர் வாஞ்சை உள்ளவராக உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம சின்னதா நினைப்போம், சின்ன காரியம் நினைப்போம். ஹல்லேலூயா, ஆமென். இல்ல, கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும்.
பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் செய்யணும், இல்லைங்க நான் ஒரு பெரிய வீட்டை கட்டணுங்க, கட்ட செய்வார். அது எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கார் வாங்கணுங்க, நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன ஒரு ஊழியக்காரனா மாத்துவாரா? நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். இப்போ கவனிங்க, என் வாழ்க்கையில் 4 காரியங்களை இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை, ஆனால் 4 காரியங்களை ஆசைப்பட்டு இருக்கிறேன். நம்பர் 1, சர்ச்சுக்கு ஒரு பெரிய இடம் வாங்கணும், சர்ச்சை கட்டணும். 2வது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. எங்கள் மகளுக்கு வரன் தேடி கொண்டு இருக்கும் பொழுது கவனிங்க, ஒரு வீட்டை ஓட்டு வீடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓட்டு வீடுனா வானா, ஓட்டு வீடுனா வானா அப்படின்னு அதை கேள்விப்பட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு, என்னன்னா ஒரு வீட்டை கட்டணும். ஹல்லேலூயா. வந்து பார்க்கலாம் அவங்க, கவனிங்க, இவ்வளோ செய்வாங்களா, அவ்வளோ பண்ணுவாங்களா, அதெல்லாம் கேட்டு ஒருத்தர் சொன்னார். அப்போ ஐயா என்ன சொல்கிறேன்னா, ஐயா முதல்ல வீட்டை கட்டுங்க ஐயா, முதல்ல வீட்டை கட்டுங்க ஐயா. ஆனால் என் பொண்ணு சொல்லிச்சு, இந்த வீட்டுக்கு என்ன குறைப்பா சொல்லு அப்பா, இந்த வீட்டுக்கு என்ன குறை? இந்த வீட்டை பார்த்து கட்டிக்கிறோம் வந்தால் கட்டிக்கிறேன், இல்லைனா வேணாம். இந்த வீட்டை பார்த்து இந்த வீட்டில் வந்து ஓகே பொண்ணு பிடிச்சிருக்குது கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் வரட்டும், இல்லையா எனக்கு தேவையில்லை. கையை தட்டலாமா? தட்ட மாட்டிங்களா? உன் பொண்ணு சொன்னால் நான் எதுக்கு அதுக்கு கையை தட்டணும்? நான் சொன்னேன், இல்லை வாடகை வீடு போகலாம், ஒரு நல்ல ரிச்சாக வாடகை வீடு எடுத்து அப்புறம் வேணாம் வாடகை வீடு வேணாம், ஒன்றும் வேணாம். அதுக்கு தான் வாடகை வீடு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினேன். ஏன்னா அப்போது அந்த மாதிரி இல்லைம்மா வாடகை வீட்டில் போய் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வேணாம். அது எனக்கு ஆறுதலாக இருந்தது. இதே வீட்டை எவன் விரும்பி வரானோ, இந்த ஓட்டு வீட்டை விரும்பி எவன் வரானோ அவனை நான் கட்டிக்கிறேன். அல்லேலூயா. அப்படிலாம் வாழ்க்கை தேவையில்லை, அப்படிப்பட்ட மாப்பிள்ளைலாம் எனக்கு தேவையில்லை. ஸ்தோத்திரம். அது எனக்கு ஒரு ஃபெய்த்தை உண்டாக்கிச்சு. ஓகே. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு ஆசை, ஒரு வீட்டையும் கட்டணும். அல்லேலூயா. நான் மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லாரும் ஒரு வீட்டை கட்டணும். ஆமென். நிறைய பணம் வச்சிருக்கிறியா பாஸ்டர்? கிடையாது. 7 லட்சம் கடை இருக்குது. 7 லட்சம் ரூபாய் கடை இருக்குது. ஆனால் விசுவாசத்தோடு கூட இடங்களை பார்த்துருக்குறேன். என்ன இடங்களை? சர்ச்சைக்கு இடங்களையும் பார்க்குறேன், வீடு கட்டுறதுக்கு இடம் பார்க்குறேன். ஆஹா, நிறைய பணம் வருது. இல்லை, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, ஒரு நாள் மெயின் ரோட்டில் போய் ஒரு 5 சென்ட்டை பார்த்துட்டேன். எவ்வளோப்பா இந்த 5 சென்ட்? ஒரு சென்ட் 5 லட்சம்னாங்க. எங்கள் ஏரியாவில் வீடு கட்டுறதுக்கு சும்மா அப்படி போய் பார்த்தேன். ஒருத்தர் கூப்பிட்ட புரோக்கரை, ஒரு சென்ட் எவ்வளோ, இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? இல்லை செல்வம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் கிடையாது, ஒரு சென்ட்டு 5 லட்சம். இப்போ வாங்க தந்தால் வாங்கிடு, இல்லை 6 மாதம் பண்ணால் அது 7 லட்சம் ஆகும். 8 லட்சம் ஆனால் கூட பரவாயில்லை. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு 3 சென்ட் 6 மாதம் கழிச்சு வாங்கித்தா. நான் அந்த இடத்துலேருந்து வீட்டை என்ன பண்ண போகிறேன்? ஒன்று அந்த வீட்டை விற்றுடுவேன், அந்த வீட்டையாவது விற்றுட்டு இப்படி முன்னாடி வந்து நான் கட்டிக்கிறேன். ஏன்னா இல்லை, நான் ஊழியம் செய்கிறேன், வரவங்க போகிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி டொக்கில் பாஸ்ட்டு மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே ஒரு வீட்டை கட்டணும். ஹல்லேலூயா. திடீர்னு அன்றைக்கி ஒரு சிஸ்டர், நான் கார் ஓட்டுறேன் பாஸ்டர் அப்படின்றாங்க. நான் கார் ஓட்டுறேன். அப்போ எனக்குள்ள இவங்களே கார் ஓட்டுறாங்கன்னா நம்மளும் போய் என்ன பண்ண, கார் ஓட்ட கற்றுக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ அடுத்த ஒரு ஆசையை சொன்ன, ஆண்டவரே நான் ஒரு காரை ஒன்று வாங்கணும். ஹல்லேலூயா. சர்ச்சைக்காக 2 வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸ்தோத்திரம். அதில் கவனிங்க, நாங்கள் வெளியே போகிறதுக்கு வரத்துக்கு ஊழியத்துக்கு ஒரு வாகனம், விசுவாசிகளை அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு வாகனம். அல்லேலூயா. ஆமென். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி ஆகும்? சில நினைக்கலாம், கிராமத்தில் விசுவாசிகள் வராங்க, அவங்க 5-10 தான் போடுவாங்க, இதை வச்சுக்கின்னு நீங்கள் ஊழியத்தை எப்படி பெருக்க முடியும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கவனிங்க, மாரநாதான்னு ஒரு சர்ச்சு ஸ்தாபனம் இருக்குது. நேற்று தான் ஒரு பேட்டியை பாஸ்டர் ஸ்டான்லி அப்படின்னு சொல்கிறவர் சொல்லி கொண்டு பார்த்தா, அந்த சர்ச்சு சின்ன சர்ச்சாக இருக்குது, மேலே கவனிங்க லைட்ரு பட்டை போட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்திலிருந்து ஏராளமான பாஸ்டர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்.
ஆமென். அப்போ கவனிங்க, கடவுள்கிட்ட வந்துட்ட நாம உண்மையா சொல்ல போனா ரட்சிக்கப்படாதவனை விட நீங்களும் நானும் ரிச்சா வாழணும். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு அப்துல் பிரதரை கேட்கும் போது அவர் சொன்னார், அப்படியே மேலே தூக்கணும் பாஸ்டர், கீழே வீடு கிடையாது மேலே தான் வீடு அப்படின்னு. அப்படியே ஆகட்டும். நான் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அப்படியே கைக்குடி வரணும், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். அவர் அப்படி தூக்கி கட்டிட்டார்னா அவருடைய 2 டூ வீலர் ஒன்றும் அவர் வாங்கி வைக்கிற காரை வந்து எத்தாந்து அப்படி விட்டுடணும். ஹல்லேலூயா. காரு டூ வீலரு அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த சபைக்கு வரவங்க ஸ்தோத்திரம் எல்லாருமே காரில் வந்தால் எப்படி இருக்கும்? இடம் பத்தாது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு கோடிக்கணக்கில் காசு கொடுத்து இடம் வாங்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கவனிங்க, நம்ம ஆரம்பத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, அது அப்புறம் சொல்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பித்த சர்ச்சு இன்னைக்கு இப்படி வளர்ந்துருக்கிறது. ஹல்லேலூயா. பேசணும், சரித்திரம் சொல்லணும், வருகிற மக்கள் சொல்லணும். எங்கள் சர்ச்சு 2016 மண் அந்த தரையில் தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு 1000 பேர் கொண்ட ஒரு சபை அப்படி மாறி இருக்குதுன்னா சாதாரண இல்லைப்பா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து இருக்கிறார். ஆமென். ஒரு சகோதரி சொன்னாங்க, கவனிங்க, நம்ம இப்போ வெளியே போக மாட்டோம், வேற இடம் வாங்க மாட்டோம், இதே இடத்துல 2 ஆராதனை நடத்தின பிற்பாடு தான் கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவங்க தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் கவனிங்க, அவர் மிகப்பெரியவர். இதெல்லாம் அவருக்கு சாதாரணம். அப்ப நீங்க பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்கள். ஆமென். என் பொண்ணுக்கு வயசு 32 ஆகிப்போச்சு, ஆனால் என்ன, அதுக்கேற்ற வரணை கர்த்தர் கட்டாயம் கொண்டு வருவார். ஆமென். கவனிங்க, கோடம்பாக்கத்தில் அன்றருள் அப்பன்னு ஒரு ஊழியர் இருக்குது. அதனுடைய ஆஃபீஸில் 35 வயசில் வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு பெண்மணிக்கு கல்யாணமே ஆகலை. அவங்க அம்மா ஒரு வீடோ. கவனிங்க, அந்த நாட்களில் 1000 ரூபாய் வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்களாம், எஸ்அப்பா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என்கிட்ட 10 பைசா இல்லை, 1 கிராம் தங்கம் கூட இல்லை, ஆனால் கடவுளே நீங்கள் தான் என் சொத்து, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான், எனக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளையை கொண்டு வரணும், என் பொண்ணுக்கு நீங்கள் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அமெரிக்காவில் இருந்து ஒரு 38 வயசு மனுஷன் வந்தார், ஆஃபீஸுக்கு வந்தார், கோடம்பாக்கம் ஆஃபீஸு. அந்த சாம் ஜபத்தில் ஐயாவை சந்தித்தார். ஐயா, இந்த உங்ககிட்ட இந்த பேர் உள்ள ஒரு பெண்மணி ஊழியம் செய்கிறாங்களா? ஆமாம். அவங்களுக்கு வயசு 35. ஆமாம். அவங்க தெரு இதுவா? ஆமாம். அவங்க அம்மா இதுவா? ஆமாம். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் இந்த காரியத்தை உண்டாக்கி அந்த மகளையே நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அமெரிக்காவிலிருந்து இந்த மகளை கல்யாணம் பண்ணி நான் கொண்டு போவதற்காக வந்திருக்கிறேன். நான் பூர்வீக இந்தியர், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டேன். அல்லேலூயா. அதை கேட்டு அந்த தாயார் மனங்குளிர்ந்தாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்ப முடியாத காரியங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் வக்கில்லாத காரியத்தை தான் ஆண்டவர் செஞ்சு ரசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார் என்றால், கவனிங்க, வேதத்தில் அப்படி செய்திருக்கிறாரா? ஆமா, செய்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எனக்கு விசுவாசம் பெருகும்படிக்கு கவனிங்க, அதை குறித்து ஒரு 2 காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் சிறிய பொருட்களால் செய்த பெரிய காரியங்கள். கர்த்தர் சிறிய பொருட்களால் செய்த பெரிய காரியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 1ஆம் தேதி நம்ம பார்த்ததில் எலிசாவை குறித்து சொல்லிட்டேன், சரிங்களா? 2வதாக கவனிங்க, ஒரு மனுஷன் கோடாரியை வெட்டி கொண்டு இருக்கிறான். அந்த கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. ஆனால் அங்கே ஐயோ இரவலாக வாங்குது அப்படின்னு கதறும் பொழுது அங்கே எலியா வந்து எங்கே விழுந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவன் காமிக்கிறான், விழுந்த இடத்துல அது ஆழத்தில் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளையை வெட்டி அந்த கிளையை தூக்கி எலியா போட்ட உடனே ஆழத்தில் இருந்த கனம் மிக்க அந்த கோடாரி மேலே மிதந்து அப்படியே கரைக்கு ஒதுங்கிறது. போய் எடுத்துக்கொள். இது பெரிய காரியம் தானே? ஹல்லேலூயா. இதை 2 சொன்னேன். இன்றைக்கு 3வதாக ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு வந்து
திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை. கவனிங்க, இயேசு அவங்கள ஸ்டாப் நிறுத்துங்க, போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்பொழுது பெரிய அதிசயமான காரியத்தை அவர் செய்ய போகிறாரு. அப்ப சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இது பெரிய காரியம் தானே, இது கிரகிக்க முடியாத காரியம் தானே. யோசித்து பாருங்க, அங்கே இருந்தவங்களாம் பிரமிச்சு போயிருப்பாங்களா இல்லையா? குறிப்பாக சீஷர்கள் 5000 புருஷர்கள், அதாவது பிள்ளைகள் ஸ்திரீகளை தவிர சாப்பிட்ட புருஷர்களுடைய எண்ணிக்கை 5000னா அப்போ 5000 புருஷர்களுக்கு அவங்க துணைவியார்களை சேர்த்தா 5000 பேர். ஆமாவா இல்லையா? சரி, கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தைன்னா கூட அது ஒரு 5000 பேர். கிட்டத்தட்ட 15000 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அப்ப இங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, வனாந்திரத்தில் 3 நாள் வச்சு ஜனங்களுக்கு கவனிங்க, கர்த்தர் ஒரு கருத்தரங்கை நடத்துகிறார். அப்படி 3 நாள் அவங்க வாஞ்சியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவங்க திரும்பி போகும்போது வெறும் வயிறாக தான் போகணும், எதுவுமே இல்லை. அப்போ கவனிங்க, இவங்களுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு பட்டணத்துக்கு போய் நாங்கள் வாங்கி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் சொன்ன போது, வேண்டாம், நீங்கள் ஏதாகிலும் அவர்களுக்கு கொடுங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, 2 மீன் 5 அப்பம், இதை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கொஞ்சமாக இருந்தால் கூட கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து அதை என்ன பண்ணோம், ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணி செய்யும் பொழுது அது பெரிய காரியமாய் மாறும். இப்போ கூட கவனிங்க, சம்பளம் வாங்குகிறோம், அது 5000 தான் அல்லது சொற்ப பணம் தான். ஆனால் முதலாவது அதை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த 5000 தான் இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாய் மாத்திரம் இல்லை, மீந்து போகும்படிக்கு உதவி செய்யணும்னா நிச்சயமாக நடக்கும். அந்த 5000ல் 500 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு 4500 ரூபாவில் நீங்கள் செயல்பட்டு பாருங்க, மீந்து போகும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஏன்னா வீணா மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொடுக்க ஒரு நாளை விடவே மாட்டார். ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார், சிறப்பாய் நடத்துவார். நீங்கள் இது எனக்கு மலைப்பாக இருக்குது, இந்த 4500 ரூபாவில் நான் 3000 ரூபாய் வரைக்கும் மாதத்தில் குடும்பம் நடத்திட்டு இப்போ 1500 ரூபாய் மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறேன்னா ஏமாத்திரியான்னு சொல்லுவாங்க, பொய் பேசுறியான்னு சொல்லுவாங்க. இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாருக்கு தெரியும், வருவாங்க, கொடுத்துட்டு போவாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அந்த மாதம் ஃபுல்லாக கவனிங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் நீங்களே கிரகிச்சு பார்க்க முடியாத பெரிய காரியமாக இருக்கும். இல்லப்பா, இது ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோதான் சம்பளம், இதில் எப்படி இந்த பொருள் வாங்க முடிஞ்சுது, இந்த பொருளை எப்படி வாங்க முடிஞ்சுது, இந்த காரியத்தை எப்படி வாங்க முடிஞ்சுது, நீங்கள் மலைத்து போகும்படிக்கு செய்வார். ஆமென். ஆனால் நீங்கள் முதலாவது ஆண்டவரிடத்தில் வந்து விட வேண்டும். நீங்கள் அங்கே ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட கொண்டு வராங்க. அந்த கவனிங்க, அதை இவர் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுங்கள்ன்ட்டு கவனிங்க சீஷர்கிட்ட கொடுக்க, அந்த மீனை எடுத்து கவனிங்க கொடுக்குறாங்க, எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க, அப்பம் பிட்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. மலைச்சு போயிருப்பாங்களா இல்லையா சீஷர்கள்? ஹல்லேலூயா.
இது கவனிங்க, கிட்டத்தட்ட 10,000 ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 10,000 ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சிஷ்யர்களுக்கு தானே தெரியும். ஐயோ, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்துட்டாரு, இது உலகத்தில் இதுவரைக்கும் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியமாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க பிரமிச்சு போய் கவனிங்க, எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்களாம். இப்பொழுது வந்து சொல்கிறாங்க, ஐயா நிறைய மீந்து போச்சு, மீந்ததை நீங்கள் எடுத்து வையுங்கள் அப்படின்னும் போது 12 கூட நிறைய எடுத்து வச்சாங்களாம். கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதித்தால் மீந்து போகிறபடி ஆசீர்வதிக்கிறவர். அன்னைக்கு கவனிங்க, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலை, வெறுப்போடு கூட தான் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பெயர் பேதுரு. ஆனால் அவனை நோக்கி படைத்த ஆண்டவர் செல்கிறார், அப்பா உன் படகை கொஞ்சம் கொடுன்றாரு. உடனே முறுமுறுக்காம படகை கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், முறுமுறுக்க கூடாது. இந்த கேள்விலாம் கேட்கவே கூடாது ஆண்டவர்கிட்ட. இது எப்படி ஆகும்? ஒரு சின்ன குழந்தைகிட்ட தாய் அந்த நிலாவை பிடிச்சி உனக்கு கொடுக்குற சாப்பிடுனா எப்படி அப்படியே கண்ணை மூடிக்கணும் விசுவாசத்தோடு கூட சாப்பிடுதோ, அதே மாதிரி தான் ஆண்டவரத்தில் நம்ம விசுவாசத்தோடு கூட நெருங்கி வர வேண்டும். ஆமென். அந்த விசுவாசம் கேள்விலாம் கேட்காது. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். மூளை அறிவினால் ஒத்துக்கொள்வது விசுவாசம் கிடையாது. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனை பேச வைக்கிறாரு. சூரியனை பார்த்து பேசாது, அப்படியே நிற்கும் அப்படின்னோடனே சூரியனை பார்த்து பேசணுன்னே அந்த நாளில் சூரியன் அப்படியே நிற்குது. சந்திரனை பார்த்து பேசணுன்னே அந்த நாள் அப்படியே நிற்குது. அந்த யோசுவாவின் படை வீரர்களும் எதிரியை முறியடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா இருட்டி போயிடுச்சுன்னா சண்டை போட முடியாது. ஆகவே இருட்டி போகாதபடிக்கு அதாவது அப்படியே நிற்க வச்சார் ஆண்டவர். ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு இயற்கையே ஸ்தம்பித்து நிற்குமானால் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக ஏன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எது பெரிய காரியமாக நினச்சி கொண்டு இருக்கிறீங்களோ, ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தாதான் பெரிய காரியம், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தாதான் பெரிய காரியம், அது கர்த்தருக்கு சிறிய காரியம். அது கர்த்தருக்கு. இதுக்காக தானே 2 வருஷம் துக்கப்பட்டேன். முடிஞ்ச பிறகு உங்களையே சீ, இதுக்கா இவ்வளோ மனநொந்து போன, இதுக்கா இவ்வளவு கண்ணீர் விட்ட, இதுக்கா இவ்வளோ அழுதனு உங்கள் மனசாட்சியே உங்களை என்ன பண்ணோம், சீ அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்ல வைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வியாதிக்கா நீ ரொம்ப பயந்து கண்ட, இப்ப பாரு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு உங்க மனசாட்சியே சீ அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்ல வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், ஆண்டவரத்தில் கொண்டு வந்தோடனே ஆண்டவர் அதை எடுத்து வானத்தில் அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுக்குறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மீந்து போச்சு, மீந்ததை எடுத்தா 12 கூடை நிறைய. அல்லேலூயா. ஆமென். நாட்கள் வரும், நேரம் வந்து கொண்டிருக்கிறது, ஏசாப்பாடி வேலை வந்து கொண்டிருக்கிறது. மீந்து போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். மீந்து போகும்படிக்கு உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். அதே போலதான் கவனிங்க, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சு பெரிய காரியங்களை செஞ்சார். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். போதும். இதை பார்த்து நம்ம முடிச்சு திருவிருந்து ஆராதனைக்கு நேராய் போகிறோம். நேற்று வாக்கு கொடுத்தேன், சரியாக 9:30 முடிக்கிறம்பான்னு. என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹல்லேலூயா. அவனுக்கு பாஸ்டர் ஜோதி சாம்பல் பிடிச்சிருக்குதான். ஏன்னா சரியான நேரத்துக்கு முடிக்கிறாரு அவரு. சரியான நேரத்துக்கு முடிக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆனால் அவன் நேற்று அப்பா வெளியே போயிட்டு வந்தேன், இப்போ வெளியே சபைக்கெலாம் போய் வாசிக்க போகிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபை பரவாயில்லன்றான்.
இப்போ புரியுதா அப்பாவுடைய அருமை? என்னை கிண்டல் அடிச்சுங்கிறல்ல, நான் பூனையை மடியில் கட்டி வச்சிருக்கிற மாதிரி என் பையன். டே நான் ஒரு பாஸ்டரா, என்னை ஊழியக்காரனா பாடுறா. அவன் தான் அடிக்கடி ஒரு வீச்சு ஒரு ஒரு குத்துவான். ஸ்தோத்திரம். ஆனால் அவரு எப்பா என்னடா அங்கே நடத்தின பாஸ்ட்டு நான் நடத்துது இல்லை ஐயோ நீங்கள் எவ்வளோ மேலே. ஆகவே சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய அருமை தெரியாது. அதுதான் வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். ஆமென். சரி, ஓகே. இங்கே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. இப்போ இவர் ஆலோசனை சொல்கிறார், நீ போய் அயலகத்தார் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் வாங்கி உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உன் பிள்ளைகளோடு கூட தாழ்பால் போட்டு, கதவை தாழ்பால் போட்டு, அந்த ஒரு குடம் எண்ணெயை காலி பாத்திரங்களில் ஊற்ற ஆரம்பி. அற்புதம் நடக்கணும்லாம் சொல்லலை, அதை செய்யினார். நம்மளா இருந்தா, யோ நீ என்ன பைத்தியமாண்ணா, உனக்கு லூஸா, உனக்கு என்ன நெட்டு கைண்டு போச்சா, இப்படிலாம் சொல்லுவோம். இப்படிலாம் மனசுக்குள்ளே சொல்லுவோம். கேவா லூஸு, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் பார்த்தா 1 லட்சம் 2 லட்சம் தூக்கி கொடுக்கும் பார்த்தா என்ன பிரச்சனைனா கடன் பிரச்சனை. வீட்டுக்காரர் செத்துட்டார். இப்போ மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எடுத்து போட்டுட்டு பிள்ளைங்க கிட்ட ஆறுதலான வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கும்போது கடன்காரன் வந்துட்டான். உன் வீட்டுக்காரன் இவ்வளோ பணம் வாங்கிட்டான், பணத்தை வை, இல்லைனா ஒரு 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையாக அனுப்பு. பதறிட்டா. வீட்டுக்காரன் செத்த பிறகு பிள்ளைங்க தான் ஆறுதல். இப்போ பதன உடனே அக்கம் பக்கத்தில் போய் கேட்கல, சொந்த பந்தங்கிட்ட போய் கேட்கல. சொந்த பந்தம் ஒரு நாளும் கவனிங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. சொந்தங்களை நம்பாதீங்க, மனுஷங்களை நம்பாதீங்க, உறவுகளை அதுக்காக அம்போன்னு விட்டுறாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உறவுகள் தான் முக்கியம்னு சொல்லி அவங்கள சாஞ்சிடாதீங்க. அவங்க மேலே நீங்கள் கடவுள் மேலே சாய்ந்து பாருங்க, நீங்கள் கடவுளை சார்ந்து கொள்ளுங்க. இவன் கவனிங்க, என் தாய் மாமா வீட்டுக்கு போகிறேன், என் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிலாம் ஓடல. யாருக்கிட்ட ஓடி வந்தான்னா, எலிசா கிட்ட ஓடி வந்தான். எலிசா கிட்ட பிரச்சனையை சொன்னான். கவனிங்க, நம்ம கூட பிரச்சனையை சொல்கிற இடம் எதுன்னா தேவனுடைய ஆலயம். இங்கே வந்து சொல்லி பாருங்களேன், உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக பதில் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்கிறத விட்டுட்டு மனுஷங்கிட்டலாம் சொல்லி 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 அந்த மனுஷங்க கிண்டல் பண்ணுறாங்க. ஆமென். மனுஷங்கிட்ட உன் குறைய சொல்லாத. அவன் என்ன பண்ணுவான்னா, உன்னை எடை போட ஆரம்பிப்பான். அதுக்கு பதிலாக நீ கடவுள்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனையை சரிப்படுத்தி விடுவார். ஏன்னா அவர் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். மனுஷனுக்கு முன்பாக கூட அழாதீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மனுஷங்களுக்கு முன்னாடி கூட அழுதுக்குன்னு கெஞ்சாதீங்க. இங்க வந்து அழுது அப்பா நீங்க தான் சொல்லி மடிப்பிச்சை கேட்கிற மாதிரி கேளுங்க. அப்பா எல்லாத்தையும் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, நீங்க பிரமிக்கிற மாதிரி செய்வார். அன்னாளுடைய கர்ப்பம் கவனிங்க அடைக்கப்பட்டிருந்தது. கவனிங்க, அவ ஒரு தீர்மானம் எடுத்து ஆலயத்துக்கு வந்து சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லிட்டா. ஆனா ஊழியக்காரன் ஒரு பட்டம் கொடுத்துட்டாரு, குடிகாரின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவனே நீங்க என்ன தப்பா புரிஞ்சுனீங்க, நம்மள அந்த செருப்பால அடிப்பேன். யாரு பார்த்து குடிகாரின்னு சொன்ன, நீங்களாம் ஒரு பாஸ்டா, துப்பிட்டு போவோம். ஆமென். ஆனா அப்படி சொல்லியும் தாழ்மையோடு கூட, ஆண்டவனே நான் அப்படி கிடையாது, நான் மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் வேதனையை தேவ சமூகத்தில் ஊத்திட்டேன். அப்போ சொல்றாரு, அம்மா இஸ்ரவேலின் தேவனிடத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆகட்டும், போ, இறைவன் உனக்கு பதில் தருவார். அன்னிலிருந்து அவ துக்கம் நீங்க சந்தோஷமாய் மாறினாள். கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார், ஒரு கனியை கொடுத்தார். சாமுவேல் பிள்ளை பேர் வச்சாங்க. ஹல்லேலூயா. அப்ப சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். அப்போ ஒடியாந்து எலிசா கிட்ட சொல்லிட்டு எலிசாவுடைய ஆலோசனையை கேட்டு அப்படியே அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. பிள்ளைங்கிட்டலாம் சொல்லும்போது, அம்மா பைத்தியமா நீ, லூசா நீ, அந்த கேவன் தான் லூசுனா, அந்த ஆள் தான் லூசுனா, நீ லூசு மாதிரி எல்லா பாத்திரத்தையும் வச்சுட்டு இந்த எண்ணெயை எடுத்து ஊற்ற சொல்றிய. பிள்ளைங்க அப்படி கேட்கல. அப்போ கவனிங்க, அந்த புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் தெய்வ பயத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார், விசுவாசத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார், பரிசுத்தத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார். ஆமா, நான் அப்படி செஞ்சேனே என் பிள்ளை கேள்வி மேலே கேள்வி கேட்பான். அப்பா நீ லூஸ் ஆனுவான். சர்ச்சு ஒன்றா நடத்து, அதுக்காக எண்ணெய் ஊற்றும், எண்ணெய் காலி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுனா ஊற்றப்படுமா?
அப்படின்னு கேள்வி கேட்குற அறிவு பெருத்த இந்த உலகத்தில் இப்போ கேள்விலாம் கேட்பாங்க. ஆனால் அந்த நாட்களில் கேள்வி கேட்கல பிள்ளைங்க. அம்மா சொன்னபடி அப்படியே கொண்டு வராங்க, தூக்கின்னு வராங்க. 2 பேர் அந்த ஒரு குடை எண்ணெயை தூக்கின்னு வந்து ஊற்றுக்கு பண்ணவனே ஊற்றுனா அது பாட்டுன்னு ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் ஒருத்தர் தம்பா கையை தட்டுறாரு, ஊற்றிக்கினே இருக்குது. அடுத்த பாத்திரம், அடுத்த பாத்திரம், அடுத்த பாத்திரம். அதுவும் என்னன்னா ஒலிவ எண்ணெய், காஸ்ட்லி. கவனிங்க, நிரப்ப 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 ஊத்த 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 எல்லா பாத்திரம் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ அடுத்தது எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்த பாத்திரம் இல்லைன்னு எண்ணெய் நின்று போச்சு. ஆமென். நம்ம வாயின் வார்த்தையில் கூட இருந்தால் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் கூட எனக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அவன் வாயின் வார்த்தையினால் அவன் வயிறு நிரம்பும். ஆமாவா இல்லையா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது, விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். ஆமாம் இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது. ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன் இப்படி சொல்லுங்க. ஐயோ வச்சுங்களும் கொடுக்க மாட்டேன்றானப்பா, சொல்லட்டும். ஹல்லேலூயா. ஆமாம் இருக்குது, லட்சங்கள் இருக்குது, கோடிகள் இருக்குது, ஸ்தோத்திரம் இல்லைதான். ஆனால் நாம் வெளியே சொல்றது எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனாய் கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்போ கவனிங்க, அங்க அற்புதமான காரியம். கவனிங்க, ஒரு குடம் எண்ணெய் ஆண்டவர் கவனிங்க அதை ஆசீர்வதிக்கிறார். எலிசாவின் சொற்படி அவங்க கீழ்ப்படிந்து செயல்படுகிறார்கள். அப்போது எண்ணெய் ஒவ்வொரு பாத்திரத்தில் நிரப்பப்படுகிறது. இப்போ வந்து கவனிங்க, அந்த எண்ணெய் நின்று போன உடனே ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீ என்ன செய், அந்த எண்ணெயெல்லாம் விற்று கடனை அடிச்சுட்டு மீந்ததை வச்சு ஜீவனம் பண்ணு. கடைசி வரைக்கும் ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்தார்கள். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். கடன் நீங்கி குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு கடன் பிரச்சனையில நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமென். அவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்டு இருக்கிற, அபிஷேகம் பண்ணி இருக்கிற, அந்நிய பாஷை பேசுற, உனக்குள்ள வரங்கள் செயல்படுகிறது. இதுக்கெல்லாம் நீ நம்பிக்கை வச்சிருக்கிறிய, உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த மாட்டேனா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா நீங்க தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். உங்களை தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறார், நான் இதிலும் பெரிதான காரியங்களை செய்வேன். இந்த நாளிலிருந்து உங்களுக்கு இதைவிட பெரிய அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, அன்றைக்கு நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே இருப்பதினால், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலயா நீ விசுவாசிக்கிறாய்? பார், நாட்கள் வரும், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அதே தெய்வம் தான் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியங்களை, நம்ப முடியாத அதிசயங்கள் நடக்கும். நீ எதிர்பார்க்காத நன்மைகளாக உனக்கு வந்து சேரும். அப்போது நீ ஆச்சரியப்பட போகிறாய். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா?